Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன ரெசிபி செய்றோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கடாய் சூடு பண்ணிக்கிறேன். கடாய் சூடான உடனே இதல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி அது இதல போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம இதல மட்டன் கீமா வந்து 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வெச்சிருக்கேன். அதை இதல போட்டுக்கிறேன். இப்போ மட்டன் கீமா கூட உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கீமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டுக்கிறேன். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நமக்கு கீமாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்த பிறகு நம்ம வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆன பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம குக் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம போட்ட பருப்பு வேகணும். அதுக்காக பருப்பும் நம்ம போட்ட கீமாவும் நல்லா வேகி வரணும். அதுக்காக தான். இப்போ மூடி போட்டு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. நம்ம போட்ட பருப்பு வந்து வேகிடுச்சான்னு பார்க்கலாம். பருப்பு வந்து ரொம்ப வேகக்கூடாது. ஓரளவுக்கு வேகினா போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இதில் முட்டைக்கோஸ் ஆட் பண்ண போகிறேன். 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம் நம்ம. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக வந்து மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.